காணாமல் போன நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கை கால்கள் கட்டப்பட்டு பாதி எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பலரால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறியவர் அடுத்த 48 மணி நேரத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? எனக்கு கொலை மிரட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லி விலாவரி அட்டை கொடுத்திருக்காரு. அதுக்கு மாவட்ட தலைவர் கடத்தப்படுறாரு. ஏன் அதுக்கு ஊடையில இந்த இடைப்பட்ட நாட்கள்ல எஸ்பி நடவடிக்கை எடுக்கல? பாதுகாப்பு கொடுக்கல. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் காணாமல் போனதற்கு 2 நாட்கள் முன்னதாக மாவட்ட எஸ்பிக்கு மரண வாக்குமூலம் என்ற பெயரில் கடிதம் எழுதியுள்ளார். பலரால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறியவர் அடுத்த 48 மணி நேரத்தில் மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். படுபயங்கர சம்பவத்தின் மர்மம் விலகுமா? நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே உள்ள கரைசுத்து புதூரைச் சேர்ந்தவர் KPK ஜெயக்குமார் தனசிங். தொழிலதிபரான இவர் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தார். கடந்த 2ஆம் தேதி இரவு 7:45 மணிக்கு வீட்டிலிருந்து புறப்பட்டு வெளியே சென்ற ஜெயக்குமார் மீண்டும் வீடு திரும்பவில்லை. அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்த நிலையில் சந்தேகமடைந்த ஜெயக்குமாரின் மகன் கருத்தையா தந்தையை காணவில்லை என உவரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் கடந்த 2 நாட்களாக ஜெயக்குமாரை தேடி வந்தனர். இந்நிலையில்தான் ஜெயக்குமார் தனசிங் தனது வீட்டிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் உள்ள விவசாய தோட்டத்தில் பள்ளத்தில் மர்மமான முறையில் சடலமாக கிடந்தார். கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் பாதி எரிந்த நிலையில் உடல் கிடந்துள்ளது. அதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தோட்ட தொழிலாளி ஜெயக்குமாரின் குடும்பத்தினருக்கு தகவல் கொடுத்தார். தகவல் அறிந்து சென்று போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் வழக்கு பதிவு செய்து கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணையை தொடங்கினர். இதனிடையே கடந்த 30ஆம் தேதி மாவட்ட எஸ்பிக்கு மரண வாக்குமூலம் என தலைப்பிட்டு ஜெயக்குமார் எழுதி வைத்திருந்த கடிதம் ஒன்று சிக்கியுள்ளது. அந்த கடிதத்தில் தனக்கு கொலை மிரட்டல்கள் வந்து கொண்டே இருப்பதாக கூறியுள்ளார். தனது வீட்டருகே இரவு நேரத்தில் சந்தேகத்திற்கு இடமாக ஆள் நடமாட்டம் இருந்ததாகவும் ஜெயக்குமார் கூறியுள்ளார். மேலும் பலரால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும், குறிப்பாக அரசு ஒப்பந்ததாரராக இருந்த தனக்கு வரவேண்டிய 30 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். மேலும் காங்கிரஸ் மூத்த தலைவர் KV தங்கபாலு, சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் உள்ளிட்ட சிலரின் பெயர்களையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில்தான் காணாமல் போன ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கை கால்கள் கட்டப்பட்டிருந்ததால் பெரும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும், பிரேத பரிசோதனைக்கு பிறகே முழு விவரங்கள் தெரியவரும் என்றும் நெல்லை மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் தெரிவித்துள்ளார். இல்ல வரல. இல்ல வரல. அவர் இங்கதான் அவரோட ஆபீஸ்ல தான் இருந்தது. நேத்து தான் அவரோட உதவியாளர் நேற்று மாலை தான் வந்து எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்க. இல்ல இது வரைக்கும் அந்த புகார் அவர்கிட்ட வந்தது. புலன் விசாரணை போயிட்டு இருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் தகவல் சொல்றேன். டீம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. தனிப்படையில் 7 படைகள் அமைச்சிருக்கு. தனிப்படையில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. நான் ஃபர்தரா அப்புறம் அப்டேட் பண்றேன். இதனிடையே ஜெயக்குமார் மரணத்திற்கு காரணமானவர்களை விரைந்து கைது செய்ய வேண்டும் என்று குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கொலைக்கு எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும். இல்லாட்டா நாங்கள் போராட தயாராக இருக்கோம். ஏன்னா இது எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. எங்களுக்கு மட்டும் தனி இழப்பு கிடையாது. நிறைய ஜனங்களுக்கு அவர் நன்மை பண்ணியிருக்காரு. இந்த பகுதியில் உள்ள நிறைய வீடுகளில் திருமணங்கள் அவர் தான் நடத்தி வச்சிருக்காரு. அந்த காரணங்கள் அவர் தான். ஆனால் எங்களுக்கு விட்ட இழப்பு கிடையாது. இந்த நாட்டுக்கே ஒரு பெரிய இழப்பு. அவரை நாங்கள் இழந்து இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தில் இருக்கோம். ஒரு கோலை கிடையாது. எந்த காரியத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு அவருக்கு துணிவு இருக்கு. அதனால இது ஏதோ திட்டமிட்ட செயலுங்கிற மாதிரி தெரியுது. நாங்கள் இந்த மாதிரி நினைக்கவே இல்லை. இப்படி ஒரு விரோதி அவர்கிட்ட இருப்பார் அப்படிங்கிற நான் நினைச்சு கூட பார்க்கல. இது ஏதோ காரியத்தில் நடந்திருக்கு. கண்டிப்பாக அந்த போஸ்ட்மார்ட்டம்
அந்த ரிப்போர்ட் வரக்குள்ள அதுக்கு அந்த கைது நடவடிக்கை எங்களுக்கு நடக்கணும். இது ஜெயக்குமாரின் மர்ம மரணத்தை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஜெயக்குமார் மரணத்திற்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், ஜெயக்குமார் மரணத்திற்கு நீதி வேண்டும். படுகொலையை கண்டித்தும் குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தேர்தல் சமயத்தில் காணாமல் போன நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கை கால்கள் கட்டப்பட்டு பாதி எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் கதிகலங்க வைத்துள்ளது.